இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னோடும் உங்களோடும் அவர் பேசும்படியாக நாம் அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போமாக. அதுதான் பரிசுத்த ஆவியான இந்த கடைசி காலத்திலே அதிகமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஏனென்றால் இயேசுவின் வருகை, அதாவது மீட்கப்படும் நாள் வெகு சீக்கிரமாக இருக்கிறபடினாலே தன்னுடைய ஜனங்களுக்கு, தன்னுடைய மனவாட்டிக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் எங்களை ஆயத்தப்படுத்தி மணவாளனை சந்திக்கிறதுக்கேற்ற தகுதிகள் நமக்கு வருவதற்கு இந்த கடைசி காலத்திலே ஒரு பக்கம் உலகம் அந்த கிறிஸ்துவுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்துவ ஆட்சிக்கு ஏற்ற விதமாக எல்லா காரியங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே கர்த்தருடைய வருகை, அதாவது மீட்கப்படும் நாள், அந்த நாளுக்கு இன்றைக்கு மணவாட்டி சபை பார்த்திங்கன்னா இன்னும் ஆயத்தமாகவில்லை. இன்றைக்கு மணவாட்டி சபை தன்னை இன்னும் அலங்கரித்து கொள்ளவில்லை. அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேச விரும்புகிறார். ஆகவே நானும் நீங்களும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஏனென்றால் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் கடந்த முறைக்கு நாம் பல காரியத்தை நாம் தியானித்தோம். உத்திரையா அல்லது நிறைவா என்று சொல்லி நாம் பல காரியத்தை ஆவியானோட உதவியோடு நாம் தியானித்து கொண்டு வந்தோம். பார்த்திங்கன்னா அந்த ஆவியின் அந்த நிறைவு, அதாவது அந்த ஆவிக்குள்ளாக வேணும் என்றால் நாங்கள் 3 மாமிச காரியங்களை கடந்து வர வேணும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏனென்றால் அது நமக்கு தடையாக இருக்கிறது, அந்த மாமிச காரியங்கள். அப்போ அந்த மாமிச காரியங்கள் நமக்குள் இருக்கும் வரைக்கும் நாம் பார்த்திங்கன்னா ஆவிக்குள்ளாக நாங்கள் போக முடியாது. அதான் ஆவிக்குள்ளாவது என்னென்றால் அந்த தண்ணீர், நீச்சல் ஆழத்துக்குள் நாங்கள் போக வேண்டும். அந்த தண்ணீராலே நாங்கள் மூழ்கப்பட வேண்டும். அப்போ இந்த மாம்சம் நமக்கு இருக்கும் வரைக்கும் அந்த நீச்சல் ஆழத்துக்கு நாங்கள் போக முடியாது. அப்போ நீச்சல் ஆழம் பாருங்கள், ஒரு ஆழமாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய நாம் நீந்த முடியும். அப்போ நம்முடைய கணுக்கால் அளவுனாக இருந்தால் நாம் நீந்த தேவை வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்தில் முழங்கால் அளவு இருந்தாலும் நாம் நீந்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 3வது பார்த்திங்கன்னா தான் நாங்கள் இப்போ தியானிக்க போகிறோம், இடுப்பளவு. அப்போ அந்த இடுப்பளவோடு நாங்கள் இருந்தாலும் கூட பாருங்கள், நான் நீச்சல் ஆழத்துக்கு நாங்கள் இன்னும் போகவில்லைன்னு தான் அர்த்தம். என்னென்னா இடுப்பளவு இன்னும் மாம்சம் இருக்கிறது, ஆனால் அரைவாசி தண்ணி இடுப்பளவு இருக்கிறது. அப்போ என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அதை நாம் கடந்து போக வேண்டும். அப்போ அந்த நீச்சல் ஆழத்துக்கு நாம் போனால்தான் பரிசுத்த ஆவியானவரை நடத்துவார். அப்போ அவர் சித்தத்தின்படி நாம் அவரால் நடத்தப்படுவோம். அப்போ அந்த 3 மாம்ச காரியங்கள், அதான் அந்த கணுக்கால், முழங்கால், அந்த இடுப்பளவு, அது இருக்கும் வரைக்கும் ஆவியானவர் முழுவதும் நம்மை நடத்த முடியாதபடி இருக்கும். ஏன்னா நம்முடைய மாம்சம் அதுக்குள்ளே கொஞ்சம் பலம் கொள்ள பார்க்கும். அப்போ நம்முடைய ஜெபத்திலே, நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே, கர்த்தருக்குன்னு நாம் செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் இந்த மாம்சமும் நமக்குள்ளே கொஞ்சம் பலம் செய்ய பார்க்கும். அதனால தான் நானும் நீங்களும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் நம்மை நிறைந்து அவர் நம்மை நடத்த வேண்டும். அதான் நாங்கள் பார்க்கிறோம். லூக்கா 4:1 பரிசுத்த ஆவியானவர் யார் நிரப்பப்பட்டார் என்று பார்த்தீங்கன்னா இயேசு. அதான் சொல்லுவோம், இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று சொல்லி அங்கே அழகாக கர்த்தருடைய வார்த்தை அங்கே எழுதியிருக்கிறது. அப்போ ஆவியானவர் பார்த்தீங்கன்னா இயேசுவை முழுவதும் அவர் நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியானவருக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை மாற வேணும் என்றால், ஆவியானுடைய சித்தத்தின்படி, அவருடைய வழிநடத்தின்படி நாம் நடக்க வேணும் என்றால் நாம் ஆவியிலே நிறைந்து நாம் இருக்க வேண்டும். அப்போ ஆவியிலே நிறைந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஆவிக்குள்ளாவது. அதை நாங்கள் பார்க்குறோம். முத்திரை பெற்ற நாம் ஆவியானவராலே நாம் நிறைந்து நாம் நடத்தப்பட வேண்டும். அப்போ அதன் முடிவு பார்த்திங்கன்னா அந்த 3 மாம்ச காரியங்களை நாம் கடந்து செல்வதற்கு நம்ம ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். இந்த ஆவியாலே நிறைந்தால்தான் இந்த 3 மாம்ச காரியத்தை நாம் தாண்டி போக முடியும். ஏன்னா நம்முடைய பலத்தாலே, நம்முடைய அறிவினாலே, நம்முடைய அனுபவத்தினாலே இந்த மாம்ச காரியத்தை நாம் தாண்டி போக முடியாது. அதான் அந்த கணுக்கால், முழங்கால், இடுப்பளவை நாம் தாண்டி போக முடியாது. அந்த நம்முடைய மாம்ச பலத்தால் அது முடியாது. நமக்கு அனுபவம் இருக்கலாம், பல ஆண்டுகள் நாம் ஊழியம் செய்து பல அனுபவம் இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவத்தை கொண்டு இந்த மாம்சத்தை நான்
தாண்டி போக முடியாது. அதனால தான் நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவராலே நடத்தப்படும் போது தான் இந்த 3 மாமிச காரியங்களை நான் தாண்டி போக முடியும். அதான் நம்ம இயேசு சொல்லுகிறார் சம் சீஷரை பார்த்து, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள். ஏனென்றால் அந்த பெலன் வந்தால்தான் நாம் புறப்பட்டு போக முடியும். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், அந்த உன்னத பெலன் வரும் வரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஏனென்றால் உங்களுடைய பலத்தாலே, உங்களுடைய அனுபவத்தாலே நீங்கள் எதையும் செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய பலத்தாலே, அந்த மாமிச பலத்தாலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியாது. அப்போ அதுக்கு ஒரு பலன் தேவை. என்ன பலன் என்றால், அப்போ அந்த உன்னத பலன் வரும் வரைக்கும் இயேசு சீஷரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி. அப்போ எதைத்தான் பார்த்து இன்றைக்கு நானும் நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தால்தான் பாருங்க அந்த ஆவிக்குள்ளாகும் அந்த அனுபவத்துக்குள்ளாம் கடந்து வர வேண்டும். அப்போ யோவானை பார்க்கும்போது கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு பிற்பாடு தான் பாருங்க கடைசி காலத்திலே சம்பவிக்க போகிற காரியங்களை யோவான் பெற்றுக்கொள்ளுகிறார். அப்போ இன்றைக்கும் பாருங்க நோவா தற்காலத்திலே வரும் காலத்தை குறித்த வெச்சிருப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழை உண்டு பண்ணினான் என்று சொல்லி அங்கே அழகாக பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நோவா பாருங்க எப்படி நோவாவும் அவருடைய குடும்பமும் எப்படி பாதுகாக்கப்பட்டாங்கள் என்று சொன்னால் பாருங்க தேவ எச்சரிப்பு யாருக்கு முதல் வந்ததென்றால் நோவாவுக்கு வந்தது. அப்போ இன்றைக்கு தேவனால் எச்சரிப்பை பெற வேண்டும் என்றால் அத்தனை நாங்கள் தியானித்தோம். குடும்ப தலைவர்கள், சபை நடத்துகிற தலைவர்கள் அவர்கள் எங்கே போக வேண்டுமாம்? பரிசுத்த பர்வதத்துக்கு மோசையை போல அவர்கள் காத்திருக்க வேண்டும். அப்போ காத்திருக்கும் போது தான் வரும் காலத்தை குறித்த தேவ எச்சரிப்பை நாங்கள் பெற முடியும். அப்போ ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் சரி செய்ய முடியும் என்ற இன்றைக்கு மாம்சத்தை நாங்கள் வாழ்கிறோம். நமக்குள் பல மாம்ச காரியங்கள் நமக்குள் காணப்படுகிறது. அப்போ அதெல்லாம் ஆவியானவர் நமக்கு உணர்த்தினால்தான் நானும் நீங்களும் மனம் திரும்ப முடியும். என்னோட சின்ன ஒரு மாம்ச காரியம் இருந்தால் நான் எவ்வளோ ஊழியம் செய்யலாம், எவ்வளோ நாம் ஜெபம் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு மாம்ச காரியம் எனக்குள் இருந்தால் அதை நான் மனம் திரும்பாமல் போகும்போது அந்த மாம்சத்தின் செயல்களினாலே நான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாதபடி இருக்கும். அதனால தான் ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்போ அவர் என்ன செய்கிறார்? கண்டித்து நமக்கு உணர்த்துகிறார், சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறார். ஏனென்னா நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தின்படி இருக்க வேண்டும். அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். 3வது பார்த்தீங்கன்னா இடுப்பளவை நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லி 3வது நாங்கள் தியானிக்க போகிறோம். அப்படி நாம் கடந்து போனால் அந்த 3 மாமிச காரியத்தை நாம் கடந்து போனால்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல நானும் நீங்களும் ஆவிக்குள்ளாக நாங்கள் போக முடியும். அப்போ அந்த நிலைக்கு நாம் வர வேண்டும். அதுதான் பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமையை நாங்கள் பார்க்கக்கூடிய விதத்தில் நாங்கள் கடந்து வருவோம். பாருங்கள் மோசே 40 நாட்கள் பாருங்க அவர் இரவும் பகலும் அவர் மலையிலே காத்திருந்தால் தேவனுடைய பர்வதத்திலே பாருங்க அவருடைய முகத்தை பார்க்கும்போது ஜனங்கள் மோசேட முகத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் பிரகாசமாக இருந்தது. ஏன்னா தேவனோடு அவர் சஞ்சரித்ததுனாலே, தேவனோடு அவர் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலே காத்திருந்தபடினாலே, தேவன் மோசையோடு பேசினபடியினாலே அவருக்கு தெரியல தன்னுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறதை கண்டு அவருக்கு தெரியவில்லை. ஆனால் மற்றவர்கள் பார்த்தார்கள். அப்போ இதே போலத்தான் இந்த நாட்களிலே நானும் நீங்களும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் எவ்வளோ அதிகமாக ஊழியம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியம் இல்லை. நான் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுவதை நான் கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிறபடி ஊழியம் செய்வது தான் முக்கியம். இன்றைக்கு நாம் பல காரியத்தை நம்முடைய ஞானத்தை கொண்டு, நம்முடைய அனுபவத்தை கொண்டு, அல்லது 3வது நபர் சொல்லுவதை வைத்து நாம் பல காரியத்தை கர்த்தருக்குன்னு நாம் ஊழியம் செய்யலாம். ஊழியம் என்ற பேரை நாம் பல காரியத்தை செய்யலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லாமல் அதை செய்தால் அது பார்த்தீங்கன்னா நாம் சுயமாய் நாம் அந்த காரியத்தை செய்கிறோம். அதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படி நாம் செய்ய வேண்டும். அதான் மோசே அதை செய்தார். பாருங்கள் அந்த யாத்திராகம் முழுவதை நாங்கள் வாசிக்கும் போது, யாத்திராகமும் பாருங்கள் லேவியராகம் எல்லாம் வாசிக்கும் போது பாருங்கள் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்போ அதே காரியங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க மற்றவங்களெல்லாம் கட்டும்போது பாருங்கள் மோசே சொன்ன பிரகாரம், மோசே சொன்னபடி என்று சொல்லி பாருங்கள் அந்த காரியத்தை அவர்கள் எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். அதுதான் முக்கியம். அப்போ
ஆண்டவர் நமக்கு சொல்வதை அதை நாம் ஊழிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்கு சொல்லுவார் என்ன செய்ய வேண்டும், எங்கே போக வேண்டும், என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லும்போது அதன்படி நாம் செய்ய வேண்டும். அப்போ நம்முடைய ஐடியாக்களோ நம்முடைய அனுபவமோ அதில் வரக்கூடாது. கர்த்தர் சொல்லுவதை அது 100% நாம் அது செய்ய வேண்டும். மோசே அது செய்தார். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேயை பார்த்து, நான் உனக்கு மலையிலே காண்பிக்கிற மாதிரியின்படி செய்ய நீ கவனமாக இருப்பாயாக. அப்போ மோசே கவனமாக இருந்தார். தன்னுடைய ஐடியாக்களை போடவில்லை. மோசே பாருங்க, பல கட்டணங்கள் கட்டின மனிதன். எகிப்திலே பாருங்க, படித்த மனிதன். எகிப்தில் சகல சாஸ்திரத்தினால் பாருங்க, அவன் படித்த மனிதன், எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் தன்னுடைய சொந்த ஞானத்தை அவர் பயன்படுத்தவில்லை. அவர் மலையிலே தனியாக கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பரிசுத்த பர்வதத்திலே காத்திருந்து தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே அவர் என்ன செய்கிறார் என்றால், அங்கே பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு சொல்லி அங்கே எல்லாத்தையும் செய்கிறார். அப்போ அதுதான் இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். இந்த கடைசி காலம். அப்போ கர்த்தர் சொல்லுகிறபடித்தான் பல ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். பாருங்கள், ஜெபங்களும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிற விதமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் கடந்த செய்திகளை நாங்கள் பார்த்து முழங்கால் அளவை நாம் கடக்க வேண்டும் என்று சொல்லி என்றால், நாம் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பல தடவை நாம் பழக்க ரீதியில் தான் நாம் செய்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எல்லாம், கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் ஒரு பழக்கப்பட்ட ரீதியிலே தான் நாம் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனாலே தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மாற்றங்களோ கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சியோ நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியலை. ஒரு பாரம்பரியத்தினாலே கர்த்தரை நாம் தேடிட்டு மற்றபடி உலக காரியத்தில் நாம் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை பார்க்க முடியலை. அதனால தான் நானும் நீங்களும், அதாவது குடும்ப தலைவர்கள், சபை நடத்துகிற தலைவர்கள், இந்த கடைசி காலத்திலே அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து கர்த்தரத்தின் செய்தியை பெற்று அது ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ கர்த்தரத்தின் பெற்றுக்கொண்டு அந்த ஜனங்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்கள். அதான் பாருங்க, அது கர்த்தருடைய வார்த்தை, அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, மனுஷனுடைய அனுபவத்தினாலே பேசப்படுகிற வார்த்தை அல்ல, மனுஷனுடைய ஞானத்தினாலே வந்த வார்த்தை அல்ல. ஏனென்றால் அது பரிசுத்த பர்வதத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் பேசின வார்த்தை. அப்போ அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் அந்த வார்த்தைக்கு அவர்கள் அப்படியே கீழ்ப்படுவார்கள். ஏனென்றால் அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தை அவர்களை கீழ்ப்படிய வைக்கும். அதனால தான் இன்றைக்கு நாம் அனுபவத்தை விட்டுட்டு, பழக்க வழக்கத்தை விட்டுட்டு நாம் கடந்து போவோமாக. ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதத்தை நாம் கடந்து போவோமாக. அப்போ தான் நாம் ஆவிக்குள்ளாகும் அந்த அனுபவத்துக்குள் கடந்து வரும்போது இன்னும் அநேக காரியங்களை ஆவியான் நமக்கு வெளிப்படுத்துவார். அதான் பரலோக ரகசியங்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், பவுலுக்கு பார்க்கும்போது பாருங்கள், அவருக்கு அநேக காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார், பரலோக ரகசியங்களை பெற்றுக்கொண்டார். அதான் அவர் கலாத்தியரில் அவர் எழுதும் போது சொல்லுகிறார், நான் ஒரு மனுஷனாலே கற்றதும் இல்லை, மனுஷனாலே பெற்றுக்கொண்டதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு பல காரியங்கள் நாங்கள் மனுஷர் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், மூத்த ஊழியக்காரர் மூலமாக, அவங்களுடைய அனுபவத்தின் மூலமாக பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்னொரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்படி என்றால், தனிப்பட்ட ரீதியிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அதை வெளிப்படுத்துவார். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பல காரியத்தை வெளிப்படுத்துவார். பாருங்கள், அந்த காரியங்கள் தான் அது ஜனங்களுக்கு சொல்லும்போது பாருங்கள், அந்த காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அதனால தான் இந்த மாம்ச காரியத்தை நாம் கடந்து போக வேண்டும். அப்போ அதுக்கு கடந்து போவதற்காகத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். 3வது நாம் தியானிப்போம். என்னோடு கூட எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார், அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ முதல் நாங்கள் பார்த்தோம் கணுக்கால் அளவை நாம் கடக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதான் மாமிச காரியங்களை குறிக்கிறது, மாமிசத்தினாலே நடத்தப்படுவது, மாமிச கிரியைகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். பல காரியத்தை நாம் பரிசுத்த ஆவியானோட உதவியோடு நாம் அந்த காரியத்தை நாம் தியானித்தோம். பாருங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்தோன்னா முழங்கால் அளவை நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி. அப்போ அந்த கணுக்கால் இருக்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவர்களாக அல்லது ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக
பண்டிகை கிறிஸ்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தான் அவனுடைய கிரியைகளினாலே அவன் தேவனை மறுதலிக்கிறவர்கள். அப்போ அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போய் வந்தால் காணும் என்று திருப்தியோடு இருக்கிறவர்கள். கர்த்தரோடு ஐக்கியம் வைத்திருக்க மாட்டார்கள். பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் வாசிக்க மாட்டார்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மாட்டார்கள். வாசித்து தியானித்து அதன்படி தங்களுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பரிசோதித்து பார்க்க மாட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் போய் வந்தால் காணும் என்று சொல்லி அங்கு திருப்தியாக இருக்கிறவர்கள் தான் கணுக்கால் அளவு. அப்போ அவர்கள் முழுவதும் மாமிசத்தை நிரப்பப்பட்டிருப்பார்கள். ஆனால் கேட்டால் சொல்வார், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நாம் ஆவிக்குரியவர்கள் சொல்லி சொல்லிக் கொள்வார்கள். அதான் நாங்கள் பல காரியத்தை தியானித்தோம். பாருங்கள், இந்த முழங்கால் அளவை நாங்கள் பார்க்கும்போது இவர்கள் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறவர்கள் தான், நல்ல ஜெபம் பண்ணுகிறவர்கள் தான். ஆனால் இவர்களோட ஜெபம் எப்படி இருக்குமென்ற பார்த்தீங்கன்னா தங்களுடைய மாமிச இச்சை நிறைவேற்றத்துக்கு ஏற்ற விதமாக இவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். அதாவது பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவர்கள் ஜெபம் பண்ண மாட்டார்கள். அந்த பழக்கப்பட்ட ஜெபங்களை செய்து கொண்டு வருவார்கள். அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா பல கட்டுகள் இருக்கும். பலவிதமான இச்சையினாலே கட்டப்பட்டு இருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கை விழுந்தெலும்பி கொண்டு இருப்பார்கள். அந்த பாவத்தை ஜெயிக்க அவர்களால் முடியாமல் இருக்கும். அப்போ அதான் இவர்கள் பார்க்கும்போது இவர்கள் பழக்கப்பட்ட ஜெபத்தை செய்கிறதுனாலே அவர்களால் ஜெயம் கொள்ள முடியாமல் இருக்கும். அப்போ அதனால தான் நாங்கள் பார்த்தோம் என்னென்றால், நாங்கள் பரிசுத்த ஆவினாலே நிறைந்து ஆவியினாலே நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லத்தான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஏற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ அப்படி நாம் செய்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில அந்த விடுதலை நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது இடுப்பளவு, அதாவது முழங்கால் அளவை கடந்து இடுப்பளவுக்கு இங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் மாம்சம் இருக்கிறது தான். அப்போ தண்ணீர் அந்த இடுப்பளவில் தான் இருக்கிறது ஒழிய தண்ணீராலே மூழ்கப்படவில்லை. அப்போ இதை நாம் கடந்து போக வேண்டும். பாருங்கள், அப்போ இதெல்லாம் பல பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான அந்த சூழ்நிலையில் இருப்பார்கள். சில பேர் கணுக்கால் அளவில் இருந்து கொண்டிருப்பார்கள், சில பேர் முழங்கால் அளவில் இருந்து கொண்டிருப்பார்கள், சில பேர் இந்த இடுப்பளவிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போ இதெல்லாம் நாம் கடந்து போக வேண்டும். ஏன்னா மூண்டும் மாம்ச ரீதியாக கொண்டது என்றால் மூண்டும் பாருங்கள் மாம்சம் இருக்கிறது என்றால் தண்ணீரில் மூழ்கப்படவில்லை. அப்போ நாம் ஆவியினால் முத்திரை பெற்றவர்கள் தான், ஆனால் இன்னும் ஆவியானவராலே நடத்தப்படவில்லை. ஏனென்றால் கொஞ்சம் மாம்சமும் கிரியை செய்கிறது, நமக்குள்ளே கொஞ்சம் மாம்ச இச்சைகள் இருக்கிறது, மாம்ச விருப்பங்கள் இருக்கிறது. அதனால தான் ஆவியானவராலே முழுவதும் நடத்தப்படாதபடிக்கு இன்றைக்கு அநேகர் காணப்படுகிறார்கள். அதனால தான் நாம் ஆவியானுடைய நிறைவுக்காக நாம் அதிகமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம் தான், ஆனால் 99% உலக தேவைக்காகத்தான் அதிகமாக நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நானும் நீங்களும் அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நாம் அதிகமாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ மாமிசத்துக்கென்று பிழைப்பதற்குன்னு நாங்கள் பாருங்கள் பிரயாசப்பட்டோம் என்றால் பாருங்கள் அதன் முடிவு அழிவாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நானும் நீங்கள் ஆவியினாலே நாம் மாம்ச காரியங்களை நாம் பாருங்கள் அழிக்க வேண்டும். அப்போ அதற்காகத்தான் நான் ஜெபம் பண்ண வேண்டும். அதான் கடந்த முறை அதிகமாக நாங்கள் தியானித்தோம். அப்போ இதில் நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் தான், ஆனால் இன்னும் பரிசுத்த ஆவி நிறைவு இல்லாமல் இருக்கிறது தான் இது காரணம். அப்போ இதை நாம் என்ன செய்ய வேண்டும்னா நாம் கடந்து போக வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே இந்த இடுப்பு எதற்கு பயன்படுகிறது என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அநேகமாக சின்ன வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனமாக இருக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய சர்வாத வர்க்கத்திலே வருகிற முதல் காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களா பாருங்க. அப்போ இன்னொரு பாருங்க மொழிபெயர்க்கத்தில் அது வடிவாக நமக்கு விளங்கக்கூடிய விதமாக எழுதப்பட்டிருக்கிற அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். எனவே உண்மை என்னும் இடுப்பு கச்சையை கட்டிக்கொண்டு சொல்லி அங்கே அந்த மொழிபெயர்க்கும் சொல்லப்படுகிறது. பாருங்க, அப்போ இதில் என்னென்ன சத்தியம் என்று பார்த்தீங்கன்னா எதை குறிக்கிறது? அந்த இடுப்பில் பாருங்க உண்மை என்னும் இடுப்பு கச்சை என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏன் சத்தியம் என்னும் கச்சையை கட்ட வேண்டும் என்றால் அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஏன் கட்ட வேண்டும் பாருங்கள், அந்த தேவனுடைய சர்வாத வர்க்கத்திலே இது முதல் காரியமாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆவின் பட்டயத்தை நான் எடுக்கிறதுக்கு முன்பாக முதல் பாருங்க சத்தியம் என்னும் கச்சையை என்னுடைய வாழ்க்கையிலே அதான் என் இடுப்பிலே நாம் கட்ட வேண்டும். ஸோ அந்த சத்தியம் என்னும் கச்சை அது பாருங்க எதை குறிக்கிறதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் தியானிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும்
தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்கிறோம் பாருங்கள். அப்போ இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், இயேசுவின் வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அங்கே நாங்கள் சொல்லப்படும். அப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீட்கப்படும் நாளை குறிக்கிறது. மீட்கப்படும் நாளுக்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேணும் தான் நான் ஆரம்பத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு அநேக பாருங்கள் சபைகள் இந்த தூக்க நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்லி, அதாவது மணவாளனை சந்திக்கிறதுக்கு மணவாட்டி ஆயத்தமாக இல்லை. அதனால தான் இன்றைக்கு மணவாட்டிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அப்போ மணவாட்டி என்று யார் என்று பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பங்கள் உள்ளவர்கள் தான் மணவாட்டி, அதான் சபை. அப்போ சபை என்றால் நாங்கள் நினைக்கிறோம்னா பாஸ்டர் தான் சபை என்று சொல்லி, அது ஊழியக்காரர்கள் சபை என்று சொல்லி இல்லை. சபையில் எல்லா குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் பாருங்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் சேர்ந்து வருகிற இடம் தான் சபை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அதை எஸ்ரா 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த காரியத்தை வாசிக்கும் போது அங்கே அழகாக அங்கே கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ சபை என்று சொல்லும்போது ஒவ்வொரு குடும்பங்கள் நிறைந்த இடம்தான் சபை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இங்கே என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்றால், பாருங்கள், இந்த சத்தியமன் கச்சை, அதாவது இந்த உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதுதான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. அப்போ அந்த இடுப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் நிற்கிறதுக்கும் அவன் நடக்கிறதுக்கும் இடுப்பு மிக மிக முக்கியமானது. இடுப்பில் கொஞ்சம் பலவீனம் இருந்தால் பாருங்கள், அவரால் எழும்ப முடியாமல் இருக்கும். பாருங்கள், இடுப்பு வலின்னு சொல்வார்கள் சில பேர். என்னென்னா அவரால் எழும்ப முடியாமல் இருக்கும். அப்போ அந்த இடுப்பு மிக முக்கியமானது. நாம் நடமாடுவதற்கும் நாம் ஓடுவதற்கும் நாம் பிரயாணப்படுவதற்கும் இடுப்பு நல்லா இருக்கணும். அப்போ நாம் அதிகமாக நாங்கள் பிரயாணம் பட வேணும்னா நம்முடைய இடுப்பு நல்ல பலனாக இருந்தால்தான் நாம் அதிக தூரம் நாம் பிரயாணப்பட முடியும். அதனால தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில் உண்மை என்னும் கச்சையை நாம் கட்ட வேண்டும். அதாவது சத்தியமுள்ள ஒரு வாழ்க்கை, அதாவது கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதான் உண்மை உள்ள கச்சை. அதான் அந்த மற்ற மொழிபெயர்க்கத்தை நாங்கள் பார்க்கும்போது உண்மை எனும் இடுப்பு கச்சையை கட்டி கொண்டு, அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதுதான் உண்மை உள்ள கச்சை என்று நாங்கள் பார்க்கிறோம், சத்தியமுள்ள கச்சை என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்போ இதில் 2 காரியம் சொல்லப்படுகிறது. அப்போ நாம் அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரயாணம் போக வேணும் என்றால் பாருங்கள், நாங்கள் என்ன செய்வோம், நம்ம இடுப்பில் கச்சையை கட்டுவோம். இடுப்பிலாம் கச்சையை கட்டிட்டு அடுத்தம் பாருங்கள், விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேண்டும். பார்த்தா நாங்கள் பார்க்கிறோம். அப்போ மணவாளன் எந்த நேரத்தில் வருவாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ விளக்கு எரிய வேண்டும். அப்போ அதான் 2ஐயும் பார்க்கும்போது உண்மை உள்ள கச்சையும் பாருங்க, இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா பாருங்க கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. பாருங்க, உண்மையுள்ள கச்சை சத்தியமுள்ள வார்த்தை. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. விளக்குகள் எரிகிறதாக இருக்க வேணும்னு சொன்னால் என்னுடைய கிரியை கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்கும்போது அது மற்றவர்களுக்கு அது வெளிச்சமாக காணப்படும். அதான் விளக்கு எரிகிறதாக நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அப்போ 2 காரியம் ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் வாழ்க்கையை தான் இங்கே நாங்கள் 35ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அப்போ 2 காரியங்கள் ஒரு காரியத்தை தான் சொல்லுகிறது. அதாவது என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்க வேணும்னு சொல்லி. அப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா நம்முடைய கிரியை குறிக்கிறது. அப்போ நாம் பார்த்தீங்கன்னா நாம் படுத்திருக்கும் போது நாம் இடுப்பு கச்சையை கட்ட தேவையில்லை, பெல்ட் கட்ட தேவையில்லை. ஏன்னா நாங்கள் படுத்திருக்கிறோம். அப்போ பெல்ட் எப்போ நாம் கட்டுவோம்னா நாம் பிரயாணம் ஆகும் போது, நாம் வெளியில் போகும்போது, அப்போ அதுதான் குறிக்கிறது. அப்போ நம்முடைய கிரியை எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்க வேணும் என்று தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதான் நாங்கள் இடுப்பிலே பெல்ட்டை நாம் கட்டுகிறோம், அந்த கச்சையை. அப்போ அந்த கச்சை எப்படி இருக்கணுமா, கர்த்தருடைய வார்த்தைப்படி என்னுடைய கிரியை இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் நாங்கள் பார்க்கிறோம். அப்போ அந்த கிரியை மற்றவர்கள் பார்க்கும் போது அது வெளிச்சமாக மற்றவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தைப்படி நான் வாழ்கிறபடியினாலே அது அவர்களுக்கு அது வெளிச்சமாக காணப்படும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அது வெளிச்சமாக இருக்கிறது, என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அதான் நாங்கள் பார்க்கிறோம். பார்த்தீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா சுவிசேஷத்தின் ஒளி என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதான் வெளிச்சம் கொடுக்கிறது பாருங்க. அப்போ அதனால் தான் இந்த கடைசி காலத்திலே நாம் என்ன செய்யணும் என்றால் இடுப்பு கச்சை நாம் கட்ட வேண்டும் என்றால் ஒரு பிரயாணம் நாம் பண்ண வேண்டும். நாங்கள் தூங்கி கொண்டு இருக்க நாம் அழைக்கப்படவே. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ தூங்கி கொண்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. நாம் பிரயாணமாய் போக வேண்டும். ஏனென்றால் மணவாளன் வரப்போகிறார். அப்போ நாம் தூங்கி கொண்டு இருந்தால் அவர் வந்து போவது கூட நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ மணவாட்டி எப்பயும் ஆயத்தமாக இருப்பார். எப்பயும் அவர் அலங்கரித்து அவர் வருகிற சத்தம் கேட்டவுடனே அவர் புறப்படுவாள். அப்போ அப்படி நாம் இருக்க வேண்டும். அதனால் தான் இன்றைக்கு சபை எப்பயும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு உலக காரியத்தினாலே இன்றைக்கு சபை தன்னை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு பாருங்கள் நம்முடைய கற்பை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றால் கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதான் மணவாளன் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ அவருடைய வருகைக்கு நாம் கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும். இந்த உலக காரியத்தினாலே நம்முடைய கற்பு கரைப்படக்கூடாது. அப்போ பிசாசு தூண்டுவான் நம்மை கரைப்படுத்துவதற்கு. ஆனால் நாம் அதுக்கு கவனமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் சத்தியம் என்னும் கட்சி நமக்கு தேவை. அப்போ அந்த கட்சியை நாம் கட்டிக்கொண்டு இருந்தால்தான் என்னுடைய வாழ்க்கை கரைப்படாத வாழ்க்கையாக இருக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுகிறபடி கற்புள்ள கன்னிகையாக ஒரே மணவாளனுக்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு கன்னிகைக்கு பல மணவாளன் அல்ல என்று அப்படி இருந்தால் வேசி என்று நாம் சொல்லுவோம். ஆனால் பாருங்கள், நாம் ஒரே புருஷனுக்கு நாம் நியமிக்கப்பட்டவர்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நாம் சபையாக இருக்கிற நாங்கள், மணவாட்டியாக இருக்கிற நாங்கள் இந்த உலக காரியத்தினாலே நாம் கரைப்படக்கூடாது. அப்போ நாம் அதிகமாக நம்முடைய கற்பை நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இடுப்பிலே நாம் கச்சையை கட்ட வேண்டும். சும்மா கச்சையை இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும். அதான் முக்கியம். அப்போ சர்வாத வர்க்கத்திலே அதான் முதலாவது சொல்லப்படுகிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கை கர்த்தருடைய வார்த்தையின்படி இல்லாட்டால் அந்த சர்வாத வர்க்கத்தை தூக்குவதற்கு அதை பயன்படுத்துவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை, என்னால் முடியாது. அப்போ அதனால தான் முதலாவது என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நான் பிசாசு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கை சரியில்லாட்டால் என்னிட நான் அவனை எதிர்த்து நிற்க முடியும்? என்னிட நான் சர்வாத வர்க்கத்தை நான் தூக்கி எடுக்க முடியும்? அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியமென் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அப்போ அதை நான் இடுப்பிலே கட்ட வேண்டும். அப்போ என்னுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைப்படி இருக்க வேண்டும் என்று அதுதான் பார்த்தீங்கன்னா அது வெளிச்சமாக இருக்கும். அதான் லூக்காவின் சுவிசேஷத்தில் அங்கே நாங்கள் பார்க்குறோம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். அதோட வசனம் முடியவில்லை. 36ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து தட்டும்போது, அதான் முக்கியம் பாருங்க, தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி. உடனே திறக்குவது பாருங்க, ஒரு 5 நிமிஷம் கழித்து திறப்பது இல்லை. பாருங்க, சுனமெத்தியால் உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாருங்க, மணவாளன் தட்டுகிறார் கதவை. ஆனால் சாட்டு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறாள். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டாட, எப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி. ஆனால் அப்போ திறக்கும் போது மணவாளனை காணவில்லை. இன்றைக்கு அப்படிதான். இன்றைக்கு நானும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். என்ற இயேசுவின் வருகை என்று மீட்கப்படும் நாள் எப்பென்று தெரியாது. ஆனால் அதனால் தான் எப்பயும் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு நாம் படுக்கைக்கு போகிறோமா? கர்த்தருடைய வார்த்தைப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்காண்டு பரிசோதித்து பாருங்க. ஏதாவது விதத்தை நீங்கள் தவறி இருக்கிறீர்களா? என்ன நம்முடைய மாம்சம் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் மாம்ச காரியங்களை தூண்டி விட்டு மாம்ச காரியத்தை செய்ய வைக்கும். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சிச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த ஆவி கேட்டபடி நடக்காட்டால் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக மாம்ச இச்சையின்படி தான் நான் நடத்தப்படுவோம். அப்போ நம்முடைய பேச்செல்லாம் மாம்ச ரீதியாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் மாம்ச ரீதியாக இருக்கும். எங்களுடைய கிரியைகள் எல்லாம் மாம்ச ரீதியாக இருக்கும். அப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நாம் ஆயத்தப்பட முடியாதபடிக்கு அந்த மயக்க நிலைமையிலே, அந்த தூக்க நிலைமையிலே மணவாட்டி காணப்படுவாள். அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, அவர் தட்டும் போது உடனே திறக்கக்கூடிய விதமாக இருக்க வேண்டும். இப்போ யார் உடனே திறப்பார்கள் என்றால், ஆயத்தமாக இருந்தவர்கள் தான். சத்தம் கேட்கும்போது உடனே அவர்கள் திறப்பார்கள். அவர்களுக்கு தெரியும். ஆனால் தூங்கி கொண்டு இருக்கிறவர்கள், மயக்க நிலைமையில் இருக்கிறவர்கள் என்னென்ன சத்தம் வந்தாலும் அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவங்க மயக்க நிலைமையில் இருக்கிறார்கள், தூங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அநேகர்
இந்த நிலைமையில தான் காணப்படுகிறார்கள். அப்போ கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்போ தான் நாங்கள் தெளிவாக நாம் இருக்க முடியும். அப்போ நானும் நீங்களும் அதான் சத்தியம் என்னும் கட்சி நாம் கட்ட முடியும். அப்போ கட்டினால்தான் இங்கே சொல்லுகிறபடி பார்த்தீங்கன்னா, அவர் கல்யாணத்திலிருந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி பாருங்க, எப்பொழுது வருவாரென்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும். அப்போ எப்போ வருவாரென்று காத்திருக்கிறவர்கள் தான் தட்டும் போது உடனே திறப்பார்கள். அப்போ இன்றைக்கு நாம் காத்திருக்கிறோமா? மணவாளன் எப்போ வருவார்னு சொல்லி நாம் காத்திருக்கிறோமா? இன்றைக்கு அதை குறித்து அநேகர் சிந்தனையே இல்லை. இயேசுவின் வருகையை குறித்து, மீட்கப்படும் நாளை குறித்து இன்றைக்கு அநேகருக்கு அந்த சிந்தனை இல்லை. இன்றைக்கு அநேகருடைய சிந்தனை என்னென்றால், வீடு வாங்க வேண்டும், என் பிள்ளைகளை நல்லா படிப்பிக்க வேண்டும், நல்லா சம்பாதிக்க வேண்டும், பல விடுமுறைகளுக்கு நான் போக வேண்டும், அந்த நாட்டுக்கு போக வேண்டும், அங்கே என்ஜாய் பண்ண வேண்டும், இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லி உலகத்தாரை போல பாருங்க புசிப்பும் குடிப்பும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய நேரத்தை கர்த்தர் பாருங்க கொடுக்குற 24 மணித்தியாலத்தை, ஆனால் அந்த நேரத்தை தங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யவும், தங்களை பார்த்தீங்கன்னா மனம் திரும்புவது கேட்ட விதமாக அந்த நேரத்தை பயன்படுத்தாதபடிக்கு உலகத்தாரை போல பார்த்தீங்கன்னா புசிப்பும் குடிப்பும் சொல்லி பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வீடு வாங்குவதும் வீடு விற்பதும், ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அவங்கள நேரம் போய்கொண்டிருக்கிறது. நாளைக்கு அப்படி அந்த இடத்துக்கு போக வேண்டும், நாளைக்கு அங்கே காணி வாங்க வேண்டும், அந்த இடத்துல பாருங்க பிஸ்னஸ் செய்ய வேண்டும் சொல்லி உலகத்தாரை போலத்தான் உலக சிந்தனையாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது பரிதாபமாக. பாருங்க, அதனால தான் இன்றைக்கு அநேகர் ஆயத்தப்பட முடியவில்லை. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பாருங்க கர்த்தருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்கிறார்கள். ஆனால் அதோடு பாருங்க கிறிஸ்தவனுக்குரிய எல்லா காத்தையும் செய்துட்டு அதோடு முடித்து விடுகிறார்கள். ஆனால் அவங்களுடைய சிந்தனை எல்லாம் பாருங்க, அவங்களுடைய இருதயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதை வாஞ்சிக்கிறது என்றால் புசிப்பு குடிப்பு, பெண் கொண்டு பெண் கொடுத்து பாருங்க, அதில் தான் நம்முடைய இருதயம் வாஞ்சிக்கிறது. அதனால தான் பாருங்க சொல்லப்பட்டபடி அவர் எப்போது வருவார் என்று அந்த காத்திருக்கிற அந்த இருதயம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுடைய இருதயம் இயேசு சொன்னது போல கொளுத்திருக்கிறது என்றால் கர்த்தர் அவர்களை சுகமாக்க முடியல. வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார் தன்னுடைய மனவாட்டிக்கு. அநேக சபைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்க, சபைக்கு போகிறார்கள், ஆனால் உட்கார்ந்து இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அவங்களுடைய இருதயம் உலக ஆசைகளாலே நிறைந்திருக்கிறது. உலக ஆசை இச்சைகளினாலே நிறைந்திருக்கிறபடியினால் அந்த நிலைமை அவங்களுடைய இருதயத்தை கொளுத்து வைத்திருக்கிறது. அப்போ அவங்களுடைய இருதயம் கொளுத்து இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய வார்த்தை உள்ளே வந்தாலும் அது உள்ளே போக முடியலை, அது அப்படி வெளியில் போகிறது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் இல்லை, மனம் திரும்புதல் இல்லை. அதனால தான் இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். இனி காலம் செல்லாது, எப்போ அவனுடைய வருகை வரும் என்று தெரியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவர் நடுச்சாமத்தில் வருவாரோ தெரியாது, பகல் நேரத்தில் வருவாரோ தெரியாது. அப்போ எப்பயும் அவர் வரலாம். அதனால தான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் சத்தியமின் கச்சையை எங்கள் அறையிலே நாம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அதான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும் ஒரு வாழ்க்கை. எப்பயும் நான் ரெடியாக இருக்க வேண்டும். எப்பயும் பாருங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டுடைய வார்த்தை அசட்டை பண்ணாதீர்கள். ஏனென்றால் ஆண்டுடைய வார்த்தை தான் நம்மை மாற்றும். இன்றைக்கு பல காரியத்தை நாம் கேட்கிறோம் நம்முடைய காதுகளினாலே. மற்றவருடைய குறைவுகளை கேட்கிறோம், மற்ற ஊழியக்காரனுடைய குறைவுகளை கேட்கிறோம். அதுதான் நாம் கேட்க விரும்புகிறோம் ஒழிய நம்முடைய குறையை கர்த்தருடைய வார்த்தையின்படி பாருங்க பரிசோதித்து அதை மனம் திரும்புவதற்கு இன்றைக்கு அநேகருக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு சத்துரு அநேகரை வஞ்சித்து அந்த குருட்டு தனத்தில் வைத்திருக்கிறான். அப்போ இதிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும் என்றால் நானும் நீங்களும் ஆவி கேட்டபடி நாம் நிறைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அத்தன் ஏற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த கண்ணிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட முடியும். ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.